கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவிக்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்திருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நேரில் வந்திருக்கிறார். தற்போது அங்கு சிகிச்சை பெற்று வருவர்களிடம் நலம் விசாரித்து வருகிறார் என்கின்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவிக்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரில் சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கு சிகிச்சை பெற்றுபவர்களிடமும் தற்போது அவர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார் என்கின்ற தகவலுக்கும் முதலாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும், அதே போல யார் தவறு செய்திருந்தவர்களும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். செய்தியாளர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்பாக செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் இருக்கார். சுப்பிரமணி, இப்போ இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இப்போ அங்கே நேரில் போய் பார்த்ததாக நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். என்ன விவரம்? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 37 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் சற்று முன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வந்தார். நேரடியாக அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். ஏற்கனவே இது முன்பாக விஜய் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்து துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே இது காட்டுவதாகவும் ஒரு கண்டனத்தை அவர் தெரிவித்திருந்தார். இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு நடிகர் விஜய் முன்வைத்திருந்தார். தற்போது அவர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களின் குடும்பத்தினர் நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.